ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபியோட பேஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வந்துட்டு மிக்சியிலேயே அரைச்ச அரிசி மாவு. இதை வச்சு நம்ம மோதகம், கொழுக்கட்டை, இடியப்பம், அப்புறம் அரிசி மாவை வச்சு செய்யக்கூடிய எல்லா பலகாரத்தையுமே நம்ம இதில் செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும், புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த 1 கப் அரிசியை நல்லா அலசிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஒரு க்ளீனான துணி இல்லைன்னா பேப்பர் டவரில் காய வைக்க போகிறோம். அரிசியை நல்லா வந்துட்டு பரப்பி விட்டு நல்லா காய விடுங்க. இது வந்துட்டு நல்லா நிழலில் காஞ்சாவே போதும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது வந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு உலர்த்தணும். அதனால வீட்டுக்குள்ளாரையே நிழலில் காய வைங்க. இதை கையை வச்சு பார்த்தீங்கன்னா அரிசி வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறது தெரியும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் காயிட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு. அரிசி வந்துட்டு அப்படியே தனித்தனியாக வருது. இதில் முக்கியமான விஷயம், அரிசியை வந்துட்டு நம்ம ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக போனால் போதும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி ஜாரில் வந்துட்டு 2 டைம் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ மொதல் டைம் அரைச்சி அதை வந்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை சலிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடிய மாவு சல்லடை தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும், ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால நமக்கு மாவு நல்ல பொடியாக கிடைக்கும். இதில் மிச்சப்பட்ட கப்பியையும் நம்ம ஆல்ரெடி மிச்சம் வச்சுருக்கிற அரிசியையும் போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரித்து அரைக்கும் போது நல்லா வந்துட்டு மாவு அரைப்பட்டு வரும். ஒரே நேரத்தில் ரொம்ப போட்டு அரைச்சோன்னா அப்புறம் மாவு சரியாக அரைப்படாது. இப்போ 2வது தாட்டியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு பேன் இல்லைன்னா எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை போட்டுடலாம். இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை ஹையில் வச்சு பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு காந்திடும். இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு வந்து எப்படி திப்பியாக உழுதுன்ட்டு. ஒரு நேர் கோடு வந்து நம்மளால் இதில் போட முடியாது. ஸோ இப்போ இப்படி இருக்கிற மாவு வந்துட்டு நம்ம நல்லா வறுத்தெடுத்து நம்ம கோலம் போடுற மாதிரி நல்லா மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் இதுக்கு வந்து கரெக்ட் பதம். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு போட வருது. இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் வதக்கணும். நல்லா வந்துட்டு நமக்கு நீட்டாக கோடி இருக்கிற அளவுக்கு வரணும். இந்த மாதிரி வதக்கும் போது இடையில 1 இல்லைன்னா 2 டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ஒரு டைம் போட்டு பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே போட வருது. இந்த மாதிரி நீங்கள் பிளேட்லேயே கூட போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாவு மறுபடியும் இதிலே போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதை போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு கோலம் போடுற மாதிரி வருதுன்னு பாருங்கள். மாவு வந்து இந்த பதம் வந்தோன்னே கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறோம். மாவு வந்து நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மறுபடியும் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா லைட்டாக வந்து சின்ன சின்ன கட்டி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம வதக்கும் போது. அதனால் இதை மறுபடியும் நல்லா வந்து பட்டு போல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம சலிச்சு வர்றது கப்பி வந்துட்டு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் சலிச்சிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு இட்லிக்கு போடும்போது மறுபடியும் இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா கூட இந்த கப்பியை நம்ம வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கஞ்சி, அரிசி நொய் கஞ்சி மாதிரி இது இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே செஞ்ச அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக செஞ்சதுனால மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காற்று போகாத டப்பியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற அரிசி மாவில் செய்கிற எல்லாமே இதுலேயுமே நம்ம செய்யலாம். இந்த அரிசி மாவை வச்சு எப்படி நம்ம மோதகம், கொழுக்கட்டை எல்லாம் செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அரிசி மாவை வச்சு கொழுக்கட்டை விளக்கு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தெரியறதுக்கு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.